தோக்கலாம் அதுக்குன்னு இவ்வளோ மோசமாவா தோப்பீங்க? இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 168 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட்லாம் இல்ல. ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஈஸியா இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும். 10 நிமிஷங்க இன்னைக்கு மேட்ச்ல அதிரடி காட்டுவார்னு பார்த்தா இன்னைக்கு ஹென்றி தாங்க அதிரடி காட்டினாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல 10 நிமிஷங்காவை போல் பண்ணிட்டாரு. சும்மா மிடில் ஸ்டம்ப் தெரிச்சு போச்சுங்க. சரி அவர் தான் வந்து அவுட் ஆனாரு. இன்னைக்கு வந்து அசலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஹென்ரியோட அடுத்த ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸும் பவன் ரத்னியாக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனா அவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னு சொல்றதை விட 2 பேரும் சேர்ந்து நல்லா பால சாப்பிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா 2 பேருமே பவர் பிளேல ஒரு ப்ராப்பரான ஷாட்டை கூட வந்து ஆடல. அந்த அளவுக்கு ரொம்ப நிதானமா வந்து விளையாடுவோம்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க விளையாண்டதை பார்த்து ஒரு கட்டத்தில் ரச்சின் ரவீந்திராவே டென்ஷன் ஆகி, என்னம்மா விளையாடுறீங்க, நான் எடுக்கிறேன் அவங்களோட விக்கெட்டுன்னு சொல்லி அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் குசால் மெண்டிஸ் வந்து ஸ்டெம்பிட் ஆனாரு. குசால் மெண்டிஸ் மாதிரியே நானும் அவுட் ஆவேன்னு சொல்லிட்டு அதே ஓவர்ல பவன் ரத்னியாவுக்கும் வந்து ஸ்டெம்பிட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா அதோட நிறுத்தாம கேப்டன் ஷனாக்காவோட விக்கெட்டை எடுத்தாரு, ஹேமந்தாவோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கானால என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தடுத்து ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. 20 ஓவர் முடிவில் ஸ்ரீலங்கானால வெறும் 107 ரன்னு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை நியூசிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா 61 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்ததெல்லாம் கூட பிரச்சனையே இல்லைங்க. ஆனா ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணி போராடி தோத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இது சாதா மேட்ச் இல்லை, அவங்க செமிஃபைனலுக்கு போறதுக்கான முக்கியமான மேட்ச். அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஸ்பிரிட்டோட விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2 விக்கெட் போனவனே நம்ம எங்க இனிமேல் இந்த மேட்சை ஜெயிக்க போறோம், பொறுமையா விளையாடுவான், எப்படி இந்த மேட்சை ஜெயிக்க போறது இல்லை, நம்ம பேசாம விளையாடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா வந்து விளையாண்டாங்க. ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஸ்ரீலங்கா இன்டென்ட்டே காமிக்கல. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வருத்தமா வந்திருக்கு. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கும் வந்து இதுதான் ஒரு மிகப்பெரிய அப்செட்டா வந்திருக்கு. ஏன் தான் ஸ்ரீலங்கா ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விளையாடாம இவ்வளோ தூரம் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்தது மூலமா இந்த T20 வேர்ல்டு கப்ல ஆளா வந்து ஸ்ரீலங்கா வெளியே போயிட்டாங்க. அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே வருத்தமா வந்திருக்குங்க. அடுத்த மேட்ச்லயாவது ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு போலனா கூட ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.